எவ்ரிஒன் இது ஃபிக்ஷன் பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அயன்மேன், அதாவது ஆர்டிஜே வந்துட்டு இப்போ மார்வல்குள்ள வந்து திருப்பி ரிட்டன் ஆக போறாரு. அண்ட் ரிட்டன் ஆகிட்டு அயன்மேன் கேரக்டர் தான் ப்ளே பண்ண போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த டைம் வந்து அவர் வில்லனா வந்து நடிக்க போறாரு. இப்போ நடந்துட்டு இருக்க காமிகான் ஈவெண்ட்ல வந்துட்டு அவர் டாக்டர் டூம் கேரக்டர்ல வந்து நடிக்க போறதா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் டூம் யாருன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். டாக்டர் டூம் தான் வந்துட்டு காமிக்ஸ்ல சீக்ரெட் வார்ஸ் வந்து ஆரம்பிச்சு வைப்பாரு. அண்ட் இந்த சீக்ரெட் வார்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். இது எப்படி 2 படத்துக்குள்ள வந்து சுருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் 2 படம் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டின்னு சொல்லி ஒரு படம் வரதா இருந்துச்சுல. ஸோ இப்போ அந்த படத்தை வந்துட்டு டைட்டில் சேஞ்ச் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எம்சியூக்குள்ள வந்துட்டு கேங்கை வச்சு சீக்ரெட் வார்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா தான் பிளான் வச்சிருந்தாங்க. பட் கேங்கா நடிக்கிற ஆக்டர் ஜானத்தன் மேஜர்ஸ் வேலை வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருந்ததுனால அவர் வந்து இப்போ எம்சியூ விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இனிமேல் எம்சியூக்குள்ள கேங் ரிட்டன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டவுட் தான். அண்ட் அதனால திருப்பி காமிக்ஸில் நடந்த மாதிரியே நம்ம டாக்டர் டூமை வச்சு சீக்ரெட் வார்ஸ் வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த படத்துக்கு வந்து டூம்ஸ்டேன்னு பேரை மாற்றிட்டு அதுக்கடுத்து ரிலீஸ் ஆகிற அந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் படத்தோட டைட்டில் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்துட்டு 2026 வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்துட்டு 2027 வந்து ரிலீஸ் ஆக போறதாவுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 படத்தையுமே வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட்கேம் எடுத்த அதே டேரக்டர்ஸ் தான் வந்து திருப்பி எடுக்க போறாங்க. ஆல்ரெடி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து ஒன்று வரதா இருந்துச்சுல. ஸோ இப்போ அந்த படத்தோட டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகிற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட இந்த படம் வந்து டேரக்டாக கனெக்ட் ஆக போதான். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அண்ட் ஆர்டிஜே ரிட்டன் ஆகிறத நினச்சி நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. பட் எனக்கு வந்து இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவே இல்லை. மார்வல் வந்துட்டு அவசர அவசரமாக பிளான் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ரூசோ பிரதர்ஸ் வந்து ரிட்டன் ஆகுறாங்க அண்ட் அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்டிஜே ரிட்டன் ஆகிறத பற்றி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பை.